என்னுடைய எல்லா படங்களுக்குமே அப்படி ப்ரொடியூசர்ஸ்ட்டை காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பயப்படுறதும் ஒருத்தங்க ப்ரெஸ்ஸு. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிகையாளர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது. பத்திரிகையாளர் வந்து இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது. ஆனால் சமூகம் சார்ந்து சமூகம் ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா, பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அப்படி என்னோட ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ படும்போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் மாதிரி நின்றுருக்கேன். இன்னைக்கும் அந்த 5வது படம் 4 படம் கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 5வது படம் நான் நின்ற இரவு எனக்கு தெரியும். அந்த தவிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ள என்னென்ன யோசனைகள் ஓடிட்டு இருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது இங்கே கொடுத்த அதுதான் அந்த அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது. அந்த வெற்றியே என்னோட அந்த இரவு தான் நான் உனக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியும் அன்பும். அப்புறம் எல்லா வெற்றிகளும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எப்படா தான் சந்தோஷத்தை கொண்டாடுறதுன்னே தெரில எனக்கு. அந்த பாயிண்ட்டே மறந்து போச்சு. எப்படி ஜாலியாக பேசுறதுன்னே மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது, சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது, எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட இன்டர்வியூவில் ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நானே அது வந்து இன்டர்வியூ போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுறதா, நீ ஏதாவது திட்டி வச்சிருப்ப, சண்டை போட்டு வச்சிருப்ப, அது எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு.